திருமயிலை அலர்மேல் மங்கை தாயார் சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுடைய வைசாக பிரம்மோற்சவம் 3ஆம் திருநாள் காலை பெருமாள் கருட சேவையில் எழுந்தருளல். சுவாமி தேசிகன் திருவேங்கடமுடையானுடைய தயை மேல அருளி செய்த தயாசதகத்தை அனுபவிச்சுட்டு வரோம். இன்னைக்கு கருட சேவைங்கிறதால கஜேந்திர மோட்சபரமா அதை அனுபவிப்போம். ஸ்லோகம் பிரணத பிரதிகூல மூலகாதி பிரதிகோபி விருஷாச்சலேஸ்வரஸ்ய கலமே யவசா பச்சாய நீத்யா கருணே கிம் கரதாம் தவோ பையாதி. இந்த இடத்துல சுவாமி தேசிகன் எப்படி பெருமாளோட கோபமானதும் அவரோட தயை காட்பட்டு இருக்குங்கிறத காட்டுறாரு. நல்லாருக்கு அறக்கருணையும் பொல்லாருக்கு மரக்கருணையும் எம்பெருமான் செய்யறாரு. அவர் செய்யற பிரதி ஒரு விஷயமே அவரோட கருணையோட வெளிப்பாடாதான் இருக்கு. இதுல கஜேந்திர மோட்சத்துல யானை முதலையோட காலில் மாட்டிட்டு இருக்கேன்னு கஜேந்திர ஆழ்வானுக்கு கருணை பண்றாரு. கந்தர்வனா இருந்து கூட இப்படி ஒரு முதல ஜென்மம் எடுத்து கஷ்டப்படுறாருன்னு அந்த கந்தர்வனுக்கும் கருணை பண்றாரு. பாகவத அபச்சாரம் பண்ண அந்த முதலையை திருத்துறதுக்காக பாகவதோத்தமனான அந்த சக்கரத்தாழ்வாரை அனுப்பி அந்த சம்ஹாரத்தை பண்ணி முடிக்கிறாரு. அப்படி எம்பெருமான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டாலுமே அவரோட பக்தர்கிட்ட ஒருத்தர் அபச்சாரப்பட்டா அதை அவர் பொறுத்துக்கிறது கிடையாது. அது அவருடைய கருணையின் வெளிப்பாடு. சிஷ்டர்களை பரிபாலனம் பண்றதும் அவரோட கருணை தான். துஷ்டர்களுக்கு சிக்ஷை பண்ணி அவங்களையும் நல்கதிக்கு கொண்டு போறது எம்பெருமானுடைய கருணை தான். அப்படி எம்பெருமானுடைய கருணைய இந்த இடத்துல சுவாமி தேசிகன் பாடுறாரு. அந்த தயாலட்சுமி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் திருமலையை விட்டு திருமயிலைக்கு வந்து பெரிய திருவடி மேல கருடாரூடனா கஜேந்திர வரதனா காட்சி கொடுக்கிறாரு. அவரோட திருவடிக்கும் பெரிய திருவடிக்கும் பல்லாண்டு பாடுவோம். இப்படி பெருமாள் கருட சேவையில வராருன்னா சின்ன பெருமாளும் அதே மாதிரி கருட சேவையில வராரு. அந்த சின்ன பெருமாளுக்கும் சேர்த்து பல்லாண்டு பாடுவோம். யதிராஜோ விஜயத்தே.